Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மாம்ஸ் விஷ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட் பிகாஸ் இந்த வீடியோ வந்து பியூட்டி டிப்ஸ் வீடியோ. என்னோட சப்ஸ்கிரைபரும் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அக்கா சீக்கிரமா நீங்க பியூட்டி டிப்ஸ் வீடியோ போடுங்கன்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு பார்க்க போறது பியூட்டி டிப்ஸ் வீடியோ தான். இந்த பியூட்டி டிப்ஸ் வீடியோ வந்து ரொம்ப 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 சிம்பிள், பட் அதே சமயம் இது ரொம்ப 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 எஃபெக்டிவ். இது இன்னைக்கு நான் சொல்ல போற பியூட்டி டிப்ஸ் வந்து ரெண்டே ஸ்டெப் தான். 2 ஸ்டெப் நீங்க பண்ணணும். இது வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே பண்ணலாம். ஸோ வாங்க இப்போ வித்தவுட் ஃபர்தர் டிலே சீக்கிரமா வீடியோக்குள்ள போயிட்டு என்ன அந்த பியூட்டி டிப்ஸ்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு தேவையான 2 சிம்பிளான பொருள் வந்து ஒன்று நல்லெண்ணெய், இன்னொன்று வந்து தண்ணி. ஆமாங்க, இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம ஸ்கின்ல வந்து ஒரு மேஜிக் மிராக்கிள் எல்லாமே பண்ண போகுது. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பவுல்ல 1 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுக்கோங்க. சுத்தமான செக்ல ஆட்டின நல்லெண்ணெயா இருந்தால் ரொம்பவே நல்லது. அது கூட வந்து நீங்க ஒரு 3 to 4 டிராப்ஸ் நார்மல் வாட்டர், அது வார்மோ கோல்டோ அப்படிலாம் இல்லை, நார்மல் பிளெயின் வாட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நல்லெண்ணெய் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸ்கின் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஹேருக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோன்றதுல தான் இருக்குது. இப்போ பாருங்கள், அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்ச நேரம் அதை மிக்ஸ் பண்ணும்போதே ஒரு 1 minute, ஒரு 50 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும், ஒரு மாதிரி மாய்ஸ்சரைசர் மாதிரி ஆகிடும் அது. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் ஃபார்மில் தான் நீங்கள் வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணணும். ஏன்னா இப்படி அப்ளை பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின்ல வந்து ஈஸியாக அது ஸ்கின்குள்ளே போயிடும். ப்ளஸ் நீங்கள் வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். ஸோ இப்போ அது சாஃப்டாக ஒரு மாதிரி மாய்ஸ்சரைசர் மாதிரி ஆகிட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. அதுவுமே ஸ்கின் உள்ள வந்து சீக்கிரம் அது போகும். பண்ணி இந்த மாதிரி ஒரு 5 minutesக்கு நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை நல்லா மசாஜ் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ்வலாக நீங்கள் ஃபேஷியல் ஸ்ட்ரோக்ஸ் நீங்கள் எதனா யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி மசாஜ் பண்ணுறதுனா நான் பண்ணுற மாதிரியும் நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம் உங்கள் ஃபேஸ்க்கு. நல்லெண்ணெயில் வந்து விட்டமின் ஏ அண்ட் சி, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும், நம்ம ஸ்கின்னுக்குள்ளே நல்லா இதாகி ஹைட்ரேட் பண்ணும் ஸ்கின்னை. ஹைட்ரேட் பண்ணி நம்மளுக்கு சின்ன சின்ன முக சுருக்கங்கள், அது மட்டும் இல்லாமல் நெத்தியில் இது மாதிரி ஃப்ரவுன் லைன்ஸ்லாம் வராமல் நம்மளுக்கு வந்து தடுக்கும். ஸோ இது வந்து நம்ம இப்போ இயர்லி 30s இருக்கிறவங்கள இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வீக்லி ட்வைஸ் ஆர் thrice பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே உங்களுடைய ஸ்கின்ல என்ன பண்ணால் சன் டேமேஜ் இருந்தால் அதை போக்கும், ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோ, ரொம்ப நரிஷ்டாக வச்சுக்கோ. அதுவும் இல்லாமல் ஈஸியாக சீக்கிரமாக அந்த முக சுருக்கங்கள் வர்றது, சிரிக்கும் போது அந்த லாஃப் லைன்ஸ் வர்றது, இது எல்லாத்தையுமே இது வந்து தடுக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டினியூஸாக ஒரு வீக்லி ட்வைஸ் ஆர் thrice பண்ணிட்டு வரும்போது ஒரு நேச்சுரல் ஸ்கின்ல உங்கள் ஸ்கின்ல இருக்கிற க்ளோ நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஸோ நல்லா ஒரு 5 minutes நல்லா ஜென்டலாக மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஒரு 20 minutes வந்து இது அப்படியே ஃபேஸ்லேயே இருக்கட்டும். 20 minutes கழிச்சு ஒரு மைல்டு ஃபேஸ் வாஷில் வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். சோப் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் நீங்கள் காலேஜோ ஆஃபீஸோ போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் சோப் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஸ்கின்ல இருக்க அந்த இப்போ நம்ம பண்ண அந்த ஆயில் மசாஜ் மொத்தமே வந்து அந்த சோப் வந்து எடுத்துரும். ஸோ நீங்கள் வந்து வீட்லேயே இருக்க போகிறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து மைல்டு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2க்கு ஃபஸ்ட்டு பொருள் வந்து நம்ம வந்து 1 ஸ்பூன் கடலை மாவு எடுக்கிறோம். பட் இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து இந்த பால் ஏடு தான். பால் ஆடைனும் சிலர் சொல்லுவாங்க. மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த பால் ஏடு தான். ஏன்னா பால் ஏடு வந்து அவ்வளோ நல்லது ஸ்கின்க்கு. ஸோ இது ரொம்பவே முக்கியம். நீங்கள் பால் ஏடை வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு பிஞ்ச் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பியோர் மஞ்சள் தூளாக இருந்தாலும் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் மஞ்சளை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ரிமைனிங் ப்ராசஸ் எல்லாமே சேம் தான், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வர்றதுக்காக நாங்கள் வந்து கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஆட் பண்ணி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த பேஸ்ட் ரெடி. இப்போ பேக்கை வந்து நம்ம வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி இதே மாதிரி ஒரு 20 minutes கழித்து நம்ம வந்து வாஷ் பண்ண போகிறோம். பால் ஏடோ நம்மளுக்கு முக சுருக்கங்கள் வராமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம முகத்தில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும். ரொம்பவே ஸ்கின்னை நரிஷ்டாகவும் ஹைட்ரேட்டடாகவும் வச்சுக்கும். இப்போ நான் 20 minutes கழிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். நான் வந்து ஆயில் மசாஜ் பண்ணப்போ ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணேன். பட் இதுக்கு நான் எந்தவித ஃபேஸ் வாஷ் எந்தவித சோப் எதுவுமே யூஸ் பண்ணாமல் பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணியிருக்கேன். பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு 1 time நான் கோல்டு வாட்டராலையும் வாஷ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருக்க போர்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகும்.
நீங்கள் இப்போ வெளியில் போகிறீங்கன்னா மட்டும் ஃபேஸ் வாஷ் அப்படிலாம் சோப் யூஸ் பண்ணுங்கள். வீட்லேயே இருக்க போகிறீங்கன்னா பிளெயின் வாட்டரால் வாஷ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எதையுமே ஒரு கண்டினியூஸாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரதான் ரிசல்ட் தெரியும். இதை நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 1 or 2 வீக்ஸ் பண்ணி பாருங்க. வீக்லி ட்வைஸ் ஆர் thrice பண்ணா கூட பரவாயில்ல. நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணி பாருங்க. ஒரு நேச்சுரல் க்ளோ கிடைக்கும். இதை நீங்கள் பண்ணுறதுனால நீங்கள் அப்படியே ஃபேர் ஆயிடுவீங்க அப்படிலாம் நான் சொல்ல விரும்பல. ஏன்னா அது என்ன நேச்சுரல் கலரும் நம்ம அதுதான் இருக்கும். ஸோ இந்த பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக காட்டும். அது ஒரு நேச்சுரல் க்ளோ வந்து உங்க ஸ்கின்ல வரும். இதை நீங்க கண்டினியூஸா ட்ரை பண்றதுனால உங்களுடைய ஸ்கின் வந்து நேச்சுரலா ஒரு க்ளோ கிடைக்கும். உங்க ஸ்கின்னுக்கு வந்து ஒரு அந்த நேச்சுரல் க்ளோ கிடைக்கும். உங்க ஸ்கின்னும் ரொம்பவே ஹெல்த்தியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க வேல்யூபிள் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க மாம்ஸ் ஃபிஷ் தமிழ் யூடியூப் சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பிளஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. Stay healthy and keep smiling. See you. Bye bye. Tata.